அதெல்லாம் இப்ப எதுக்குப்பா? வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்பு. ஒன்றும் இல்லை, நீ பாப்பாங்களுக்கு பிடிக்கும்னு மங்கூஸ் பழமும் நாவல் பழமும் வர வழியில் வாங்கிட்டு வந்தேன். அங்க வெய் எடுத்துக்கிறேன். அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை பேசணும், நீ வர சொல்லுங்களேன். அவரு வீட்ல இல்லப்பா, வெளியே போயிருக்காரு. எப்ப வருவேன்லாம் சொல்லல. என்ன நீ சொல்றீங்க? தெளிவா தானே சொல்றேன். அவரு வெளியே போயிருக்காரு, எப்ப வருவார்னு தெரியாது. அவருக்கு போன் பண்ணி கேட்டுட்டு அவரு சொல்றப்ப வா, போதும். நிஜமாவா நீ? உன்கிட்ட போய் சொல்ல எனக்கு என்ன தலைவிதியா? வீட்ல இல்லன்னு சொன்னா கேட்க மாட்டியா? வயசுக்கு வந்த புள்ளைங்க இருக்கிற வீட்ல நடு வீட்ல நின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. என்ன நீ? வெண்பா யார? நான் தூக்கி வளர்த்த பொண்ணு தானே. அதுக்காக இதுங்க இன்னும் என்ன சின்ன பிள்ளைங்களா? குமரி பொண்ணுங்களா வளர்ந்து நிக்கிறப்ப பெத்த தகப்பனே இருந்தாலும் தள்ளி நின்னுதான் பேசணும். இது கூட தெரியாதா உனக்கு? சாரி அண்ணி, எனக்கு தெரியும் நீ அண்ணன் வெளியில போல வீட்டுக்குள்ளதான் இருக்காருன்னு எனக்கு தெரியும். காரையும் செருப்பையும் விட்டு எங்க நீ போவாரு? அவருக்கு என்ன சிக்கல்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அண்ணன்ட்ட நான் வந்துட்டு போனேன்னு மட்டும் சொல்லுங்க, நான் வரேன். நீ என்னம்மா அதுக்காக இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரியே பேசுறது? ஏன் நம்ம புள்ள கைய பிடிச்சு இழுக்கிற வரைக்கும் அவ கூட சிரிச்சு சிரிச்சு பேச சொல்றீங்களா? அதான் அவன் பொம்பளை பொறுக்கின்னு தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமே இந்த வீட்டுக்குள்ள அவனை விடவே மாட்டேன். வாடி. ரொம்ப வருத்தப்பட்டு போறானே, தப்பு பண்றோமோ? வர சொல்லுங்க அவங்கள. They are coming. சார், சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், இந்த கேஸ்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்? சார், இந்த கேஸ்ல அக்யூஸ்டு இவங்க ஹஸ்பண்ட் தான் சார். கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி விசாரிச்சேன், எதையுமே அவன் ஒத்துக்கல சார். கோர்ட்ல போலீஸ் கஸ்டடி கேட்டிருக்கோம் சார். அதுக்குள்ள கோர்ட் அவனை ஜாமீன்ல விட்டுருச்சு. அப்போ வேற எந்த பக்கமும் நீங்க விசாரிக்கலையா? சார், தப்பு செஞ்சவன் அந்த வெற்றி செல்வன் தான் சார். அவனை தானே விசாரிக்க முடியும். அப்படியா? சரி, இந்த லேடி பேர் என்ன? சார், ஃபைல்ல இருக்கே சார், பேர் ரம்யா. இவங்க எங்க வேலை பார்க்கறாங்க? மேடம் சொல்லுங்க மேடம். ஐடில சார். என்ன வேலை? நான் வந்து டெஸ்டிங்ல இருக்கேன். அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தபோது ப்ரோக்ராமிங்ல இருக்கிறதா சொன்னாங்க. அப்போ அதுல இருந்தேன், இப்போ டெஸ்டிங்ல இருக்கேன். ஓகே, உங்க பேரு ரம்யா. அப்ப இந்த விஜயலட்சுமிங்கிறது யாரு? இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு தெரியுமா அந்த விஜயலட்சுமி யாருன்னு? யார் சார்? மிஸ்ஸஸ் அபிநயா, அந்த வீடியோவை அவர்கிட்ட கொஞ்சம் காட்டுங்க. ஷுவர் சார்.
சார் சாரி சார். இடியட், நீங்க பண்ண வேண்டிய வேலையை இவங்க பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த கேஸோட மூல ஆதாரத்தை இவங்க தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. நீ ஸ்டேஷன்ல உட்கார்ந்து என்னையா ஆணியா புடிங்கிட்டு இருந்த? சார் அவர் பர்சனல் வெஞ்சன்ஸை மனசுல வச்சுக்கிட்டு என் ஹஸ்பண்டை மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. அதுதான் இவரு விசாரிக்கிற லட்சணம். இல்லை சார், அது வந்து Shut up! டிபார்ட்மெண்ட்ல இருந்தா மட்டும் போதாது, கொஞ்சமாவது மூளை வேணும். இவ ஒரு ஜுவல்லரி தீப், இவளை பத்தி விசாரிக்காம ஒரு அப்பாவிய போட்டு அடிச்சிருக்க. அப்படி என்ன பர்சனல் வெஞ்சன்ஸ் உனக்கு? இல்லை சார், சந்தர்ப்ப சாட்சியங்கள். என்ன மண்ணங்கட்டி சாட்சியங்கள்? இல்லை சார், நான் என்ன சொல்ல வரேன்னா ஆல்கஹால் டெஸ்ட்ல என்ன ரிசல்ட் வந்ததுயா? சார் அது வந்து என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னு உன்னை கேட்டேன். நெகட்டிவ்னு வந்துச்சு சார். அப்ப அந்த வெற்றி செல்வன் குடிக்கல. அங்கேயே உனக்கு சந்தேகம் வந்திருக்க வேண்டாமாயா? என்னையா நீ எல்லாம் ஒரு போலீஸ்கார? எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். அது எப்படி சார் இவருக்கு சந்தேகம் வரும்? என் ஹஸ்பண்ட் எப்படா மாட்டுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால என் ஹஸ்பண்ட் அடிக்கிறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாரே தவிர இந்த கேஸ் எல்லாம் இவருக்கு ஒன்றும் கிடையாது. கரெக்ட் மிஸ்ஸஸ் அபிநயா. இந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு இந்த பொண்ணுக்கு தான் தெரியும். இவளை நான் முதல்ல விசாரிக்கிறேன். எஸ்ஐ இந்திரா இருந்தா கொஞ்சம் உள்ள வர சொல்லுங்க. இந்த பாரு, இதான் உன்னை பத்தின கேஸ் டீடைல்ஸ். விழுப்புரத்துல உன் மேல 4 கேஸ், திண்டிவனத்துல 1, மறைமலை நகர்ல 2, டி நகர்ல மட்டும் உன் மேல 6 கேஸ் இருக்கு. ஏயா, இவ்வளவு பெரிய கிரிமினல், ஹேபிச்சுவல் தீஃப், இவ்வளவு உனக்கு அடையாளம் தெரியலையா? சாரி சார். பாத்தியா, உன் ஒரிஜினல் பேர் தெரிஞ்சதும் உன்னை பத்தின எல்லா டீடைல்ஸும் கிடைச்சிடுச்சு. சரி சொல்லு, அந்த வெற்றி செல்வன் மேல அப்படி என்ன உனக்கு கோபம்? யாருன்னே தெரியாத ஒரு மனுஷன் மேல எதுக்காக இப்படி ஒரு கேவலமான பழிய போட்டு அவரை மாட்ட வச்ச? சொல்லு. இந்த பாரு, அடிச்சு விசாரிச்சோம்னா 1/2 மணி நேரத்துல உங்ககிட்ட இருந்து உண்மை வெளியே வந்துடும். ஒரு பொண்ணுன்னு மரியாதை கொடுத்து பாக்குற, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. சார், இவள மாதிரி பொண்ணுங்கள்லாம் கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க சார். 10 நிமிஷம் டைம் கொடுங்க சார். இவள உள்ள கூட்டிட்டு போய் எல்லா உண்மையும் வரவழைச்சிடுறேன் சார். பாத்தியா, என்ன பண்ணலாம் இப்போ? நீயே சொல்லிடுறியா இல்ல உன்னை அவங்க கிட்ட ஒப்படைச்சிடவா? இந்த பாரு, போலீஸ் ட்ரீட்மெண்டா ஏற்கனவே அனுபவிச்சிருக்கல்ல? அனுபவிச்சிருக்கேன். சரி, அப்ப சொல்லு. என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள். யார் உன்னை இப்படி செய்ய சொன்னாங்க? எதுக்காக இப்படி செய்ய சொன்னாங்க? சொல்லு. ஏய், உன்னால எனக்கு பெரிய அவமானம், கெட்ட பேர். ஒழுங்கா உண்மையை சொல்லல, நானே லத்தி எடுத்து 4 போடு போட்டுருவேன். யோ, சைலண்டா இருயா. சாரி சார். அதெல்லாம் தப்பியா? சொல்றியா இல்லையா? இனி இந்த பொண்ணு உங்க பொறுப்பு. 1/2 மணி நேரத்துல எனக்கு உண்மை வெளியே வரணும். சார், ஒரு 10 நிமிஷம் சார். ஏய், எந்திரடி. எந்திரடி. நான் உண்மையை சொல்லிடுறேன். சார், நான் பல தடவை ஜெயிலுக்கு போயிட்டேன். ஜெயில் ரொம்ப மோசமான அனுபவம். நான் இனிமே ஜெயிலுக்கு வர வேணாம்னு நினைச்சாலும் அதை விட்ட எனக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. நான் என்ன செய்யறதுன்னு ரொம்ப தவிச்சிட்டு இருந்தேன். கடைசியா ஜெயில இருந்து வெளியில வந்தப்ப காசே இல்ல. அடுத்த வேளை சாப்பாடுக்கு கூட காசு இல்ல. அத பத்தி எல்லாம் நீ கவலைப்பட மாட்டிய? குடிக்க காசு வேணும்ல உனக்கு, அதுதானே உனக்கு ரொம்ப முக்கியம். சரி, கையில காசு இல்ல, அப்புறம் என்ன பண்ண சொல்லு. திரும்பி ஒரு நாளும் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு மனசு உறுத்திட்டே இருந்துச்சு சார். ஆனா காசுக்கு என்ன வழி அப்படி நான் தவிச்சிட்டு இருந்தப்பதான் அந்த ஆள் என்கிட்ட வந்தான். எந்த ஆளு? எங்க அண்ணன் சூர்யாவும் என் மாமா சிதம்பரமாமா. இல்ல, என்ன அப்ரோச் பண்ணது சின்ன காஞ்சி செம்பா. சித்தப்பா இறங்க. இந்த இடம் தானடா? ஆமாண்ணே, இங்கே தானே இருப்பானுங்க. வண்டி கூட நிற்கிது பாருண்ணே. அண்ணா இந்தாண்ணே. இன்னைக்கு அவனுங்களை புழக்கிறதுல உண்மை எல்லாத்தையும் கேட்கணும். வாங்க. யோ, யார் அவன்? சார், ஏரியா ரவுடி சார். சார், அவன் என் ஹஸ்பண்டோட பெரிய எதிரி சார். பல தடவை அவன் வெற்றியை ஜெயிலுக்கு போக வைக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருக்கான். சரி, நீ சொல்லு. அவன் உங்ககிட்ட வந்து என்ன சொன்னான்? இந்த திட்டத்தையே அவன் தான் சார் சொன்னான்.
நீ வெற்றி வீட்டுக்கு எதிரே குடி போகணும், அங்க இருந்து அவங்க வீட்டுக்கு ஃப்ரெண்ட் ஆகணும். இந்த மாதிரி நாங்க பண்ணுவோம். அவனை ஃபாலோ பண்ணி பலூன்ல அடிச்சு துரத்திட்டு வருவோம். அப்படி வரப்போ வீட்டு கதவை திறந்து வச்சிருக்கணும், லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கணும். உள்ள வந்ததும் அந்த பலூன் அடிச்ச ஆளு எப்படியாவது வெளியில ஓடிடுவான். நீ மட்டும் வெற்றி உள்ள வச்சு பூட்டிட்டு வெளியில வந்துருன்னு பிளான் சொன்னாங்க சார். யோ, இவ்வளோ நடந்திருக்கு, நீ இத பத்தி எல்லாம் விசாரிக்காம வெற்றியை அடிக்கிறதுலயே நீ குறியா இருந்திருக்கல்ல? சரி, நீ சொல்லு. அதே மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். அந்த வாட்டர் பலூன் அடிக்கிறவன் வெற்றி மேல அடிச்சதும் வெற்றி அவனை துரத்த ஆரம்பிச்சிட்டான். எனக்கு உடனே கால் வந்துச்சு, எல்லாத்தையும் ரெடியா வைக்க சொல்லி. நானும் கதவை திறந்து வச்சுட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பக்காவா பிளான் பண்ணி பண்ணிருக்கீங்கல்ல? அந்த பலூன் அடிக்கிறவன் போட்டிருந்த சட்டை மாதிரி என்னையும் சட்டை போட சொல்லியிருந்தாங்க. அப்ப அது எதுக்காக? உள்ள வந்த உடனே அடையாளம் தெரியாம வெற்றின்னு பிடிக்கிறதுக்காக. பாத்தீங்களா சார் எவ்வளவு டீட்டெயிலா திட்டம் போட்டிருக்காங்கன்னு? இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியலையா? எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு தடவை ஜெயிலுக்கு போறதை விட இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை சார். அதுவும் அந்த செம்பா ரொம்ப நிறைய பணம் கொடுத்தான் சார். இப்ப தெரியுதாயா யார் குற்றவாளின்னு? சாரி சார். இதுக்கு மேல என்ன இருக்கு? உடனே இமிடியேட்டா போய் அந்த செம்பாவை அரெஸ்ட் பண்ணியாப்பாயா? அவன் இருக்கிற இடம் யாருக்காவது தெரியுமாயா? எனக்கு தெரியும் சார். விசாரிக்கிறது எப்படின்னு தெரியல, எதையாவது தெரிஞ்சு வச்சிருக்கிய? சரி, வா போலாம். எந்திரி. டேய், ரிட்டர்ன் பாலா போடுற. நீ பாட்டு நம்ம பிளாக் போட்டுன்னு போடுறேன் கத்தாத பார்த்தாடி. டேய், ஸ்ட்ரைக்கர் குடுற. இதான் ஆளே அவனே போடு. ஏய், அனுப்புடா அவனை, அனுப்புடா. ஏய் வெற்றி, எதுக்கு இப்ப ஏரியாவில் வந்துக்கிற நீ? உன்கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுல வெற்றி? ஏய், நீ ஏரியா மாதிரி வரல, ஆனா பிளான் பண்ணி உன் ஆளை வச்சு என் பேரை டேமேஜ் பண்ண பார்த்தல, அர்த்தட்டுமா? நாகே, உன்னை பிடிக்க முடியாதுன்னு நினைச்சல்ல, என்கிட்ட வந்து தப்பிச்சிடலாம் நினைச்சல்ல? அண்ணே வேணாண்ணே, உனக்கு எனக்கு பஞ்சாயத்து கிடையாது, அவனை விட்டுரு. எப்படிடா விட முடியும்? எப்படி விட முடியும்? யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி என்ன மாட்டி விட்டல நீ. உன்னை மன்னிக்கணுமா? உன்னை மன்னிக்கணுமா? எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. சார், சார், விடுங்க சார். சார், விடுங்க சார். வாங்கடா. ஏய், விடுங்கடா. சார், விடுங்க சார் என்ன? நான் ஒண்ணும் பண்ணல சார். சார், விடுங்க சார். அபி, என்னமா நடக்குதுங்க? எல்லாம் நல்லது தானே நடக்குது. வெற்றி மேல பழி போட்டதெல்லாம் இவன் தான் பண்ணியிருக்கான். அதுக்கு அந்த ரம்யாவும் உடந்த. இப்பதான் எஸ்பி ஆபீஸ்ல அது ப்ரூவ் ஆச்சு. மிஸ்டர் வெற்றி செல்வன், we are extremely sorry. நீங்க தப்பு எதுவும் பண்ணல. நடந்தது எல்லாமே உங்களுக்கு எதிராக பண்ணப்பட்ட சதி. அது இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது. எப்படி சார்? இவர் தானே சொன்னாரு நான் கையும் களவுமா பிடிபட்டிருக்கேன், பார்த்ததுக்கான எல்லா சாட்சி இருக்கு, என்னால தப்பிக்கவே முடியாதுன்னு. இந்த கேஸோட மாஸ்டர் பிளானு இந்த பொறுக்கி தான். ஏற்கனவே உங்க மேல இருந்த பகைய மனசுல வச்சுட்டு இதையெல்லாம் பிளான் பண்ணியிருக்கான். டேய், என்னடா டிபார்ட்மெண்ட்ல ஒரு சிலரை கைக்குள்ள போட்டுக்கிட்டா தப்பிச்சிடலாம் நினைப்பா? சார், இதுல இந்த பொண்ணு எப்படி சார் வந்தா? இவ தான் அந்த பொறுக்கியோட கையாளு. என்னென்ன நடக்குதுங்க?
இவளை பார்த்ததும் எல்லாரும் இவளை நம்பிடுறாங்க. உண்மையிலேயே இவ ஒரு ஹேபிச்சுவல் தீஃப், பயங்கரமான திருடி. நகைக்கடைக்கு போய் டீசெண்டா பேசி நகைகளை திருடுறது தான் இவ வேலையே. இவளை திட்டம் போட்டு தான் செம்பா உங்க வீட்டுக்கு பக்கத்துல குடி வச்சிருக்கா. இவளை உங்க வீட்டுக்கு பக்கத்துல குடி வச்சு இவனை வச்சு உங்க கவனத்தை திசை திருப்பி அந்த பொண்ணு இருந்த வீட்டுக்கு உங்களை வர வச்சிருக்கா. அந்த பொண்ணும் கரெக்டா நீங்க உள்ள வந்ததும் கதவை வெளியில பூட்டிட்டு ஒரு டிராமாவே போட்டிருக்கா. உங்க மேல எரிஞ்ச பலூன்ல இருந்தது சந்தேகமே இல்ல, சாராயம் தான். அந்த வாசனையை வச்சுதான் நீங்க குடிச்சிருக்கிறதா எல்லாரும் நம்பினாங்க. பட் உங்க வைஃப் மட்டும் நம்பல. இந்த சதி எல்லாத்தையும் ஒரு போலீஸ்காரருக்கு சமமா துப்பறிஞ்சது உங்க வைஃப் தான். ஒவ்வொரு விஷயத்திலையும் உண்மையை கண்டுபிடிச்சு அவங்க வந்து நிரூபிக்கலனா நிச்சயம் எல்லார் கண் முன்னாடியும் நீங்க இப்ப வரைக்கும் குற்றவாளியா தான் இருந்திருப்பீங்க. எந்த துணையும் இல்லாம தனி ஒரு லேடியா இருந்து நடந்ததை கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்ணி இவங்க அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ண வச்சது உங்க வைஃப் தான். உங்களுக்கு இவங்க மனைவியை கிடைச்சதுக்கு நீங்க பெருமைப்படணும் வெற்றி செல்வன். இனிமே உங்க மேல எந்த கேஸும் இல்ல, இவங்க தான் குற்றவாளிங்க. சோ நீங்க நிம்மதியா இருக்கலாம். எல்லாரையும் வண்டியில ஏத்துங்க. ஓகே சார். வாங்கடா. ஏய் வாடா. அப்படிதான் சார் வேணும். யோ இழுத்துறாயா. வாங்க. போ நடா. வாழ்த்துக்கள் மிஸ்ஸஸ் அபிநயா. தனி ஒரு பொண்ணா போராடினீங்க, எப்படியோ ஜெயிச்சிட்டீங்க. இப்போ உங்க ஹஸ்பண்ட் மேல எந்த ஒரு கேஸும் இல்ல. அது எப்படி சார்? அப்ப அவரோட பேர் டேமேஜ் ஆயிருக்கு. இப்ப அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? அத்தனை பேர் முன்னாடியே அவர் அரெஸ்ட் பண்ணீங்க. இவரோட பேரு பேப்பர், டிவி, நியூஸ் எல்லாத்துலயும் வந்துருச்சு. எங்க ஏரியால இருக்கிற அத்தனை பேரும் இவரை மரியாதை குறைவா பேசிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஏன் பெத்த அப்பாவே இவர் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு சொல்லி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எப்படி சார் சரி பண்ண முடியும்? ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மிஸ்ஸஸ் அபிநயா. அதுக்கு என்னால என்ன பண்ண முடியும்? வேணும்னா இந்த கேஸை பத்தி டீடைலா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி மீடியாவுக்கு அனுப்பி வச்சிடறேன். அது மட்டும் பத்தாது சார். ஏரியால இருக்கிற முக்காவாசி பேரு எந்த பேப்பரும் படிக்கிறதில்ல, நியூஸும் பாக்குறதில்ல. அப்போ கடைசி வரைக்கும் பொம்பளை பொறுக்கிங்கிற பேரோட என் ஹஸ்பண்ட் அலையணுமா? இது என்ன சார் நியாயம்? அதுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும்? ஒரு சின்ன ஹெல்ப் தான் சார் பண்ணணும். அது நீங்க பண்ண தப்புக்கு பரிகாரம் கூட நினைச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எந்த இடத்துல வச்சு இவரை அரெஸ்ட் பண்ணீங்களோ அதே இடத்துக்கு நீங்களே வந்து பப்ளிக் கிட்ட இவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லணும். பண்ண முடியுமா? அது மட்டும் இல்ல சார், அப்படி நீங்க அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லா மீடியாவையும் வர வைக்கணும். அவங்க முன்னாடி நீங்க பேசணும். நீங்க அப்படி பண்ணலனா என் ஹஸ்பண்டோட பேரு நிரந்தரமா டேமேஜ்டா தான் சார் இருக்கும். ப்ளீஸ் சார். அவ்வளவுதானமா? இந்த தப்புல எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதை சரி பண்ற பொறுப்பு எனக்கு இருக்கு. ஆல்ரைட், நான் உங்க ஏரியா ஜனங்க கிட்ட வந்து பேசுறேன். தேங்க்யூ சார். யூ ஆர் இன்டெலிஜென்ட். இது நான் உங்க அறிவுக்கு பண்ற பதில் மரியாதைன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேஷன்ல இந்த கிரிமினல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு மீடியாக்காரங்க கிட்ட இதை அப்படியே அறிவிச்சிடலாம். நாங்களும் உங்க கூடவே வரோம் சார். ஸ்டேஷன்ல இருந்து நாங்களும் உங்க கூடவே ஏரியாவுக்கு வரோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ அகைன். இட்ஸ் ஆல்ரைட், வாங்க.